கோல்டன் டாப் கிரிமினலை பற்றி தான் பார்க்க போகிறோம். கோல்டன் டாப் கிரிமினலை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த வாட்டி அதில் என்ன வருது இன்னும் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த வாட்டி நான் வந்து எமோஷன்லாம் வருதுன்னு போட்டு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வரப்போகுது. ரெயினிங் காயின்ஸுன்னு சொல்கிறாங்க. இந்த அமௌண்ட்டு அதெல்லாம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சொல்லணும்னு தெரியல. ரெயினிங் காயின்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஃபேடட் பில் வர வாய்ப்பு இருக்குது. பார்த்தாலே ஃபேடட் பில் தான் தோணுது. ஃபேடட் பில்லில் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஸ்கை டைவு, கோல்டன் டாப் பண்ணக்கூடிய ஸ்கை டைவு, அதுக்கடுத்து க்ளோவாலி, கோல்டன் டாப் பண்ணலாம் வந்து எல்லாருமே வந்துட்டு அது அந்த கார்டு. மற்றபடி பார்த்தோம்னா என்ட்ரன்ஸ் அமௌண்ட் வருது. பேங்க்கை உடச்சி அதில் உள்ள காசெல்லாம் எடுத்துகிட்டு இது வச்சு காரை பறச்சு அதே காரை பறக்கலாம் அந்த மாதிரி இருக்குது இந்த அமௌண்ட்டு. அதுக்கடுத்து இந்த அமௌண்ட்டு இது வந்து என்ட்ரன்ஸ் அமௌண்ட் தான். அடுத்து இந்த அமௌண்ட்டு இதுவும் என்ட்ரன்ஸ் அமௌண்ட் தான். புல்லட் மாஸ்டர் இதுவும் வரப்போகுது. ஃபேடட் பில்லில் தான் எல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. இந்த அமௌண்ட் வருது. இது புயா பஸ் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து இந்த அமௌண்ட்டு ஓப்பன் எல்லா கன்ஸ்லாம் வாங்குறதுக்கு ஆசை இருக்குது. இந்த அமௌண்ட்டு போட்டால் டேமேஜ் கொடுக்குமான்னு தெரியல. டேமேஜ் கொடுத்தா செம்மையாக இருக்கும். அடுத்து இந்த அமௌண்ட்டு இது அமௌண்ட் இருக்குது. இதுவும் போயா பஸ்ஸில் இது இல்லை. அந்த அமௌண்ட்டு போயா பஸ்ஸில் வர வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி இதே மாதிரி அமௌண்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து இந்த அமௌண்ட்டு நேற்று நாளாக இப்போ இது ஃப்ரீ ஃபயர் தான் காட்டுறது. அடுத்து டேபிளில் உட்கார அமௌண்ட்டு மறுபடியும் போட்டு காமிக்கல. டேபிளில் உட்காந்து ஹாய் கட்டிட்டு டேபிள் ஹாய்னு காட்டுறாங்கட்டு. இது ரொம்ப கூட டான்ஸ் ஆடுறாங்கட்டு. இதெல்லாம் ஸ்டோரில் வந்தால் எப்படியும் 1000 டைமண்ட் கிட்ட வரும். அடுத்து காரு டவுன்லோட் பண்ணவே இல்லை. அடுத்து இந்த ஒரு அமௌண்ட்டு என்ட்ரன்ஸ் அமௌண்ட்டு. சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.